ரௌலட் ஆக்ட். இந்த ஆக்ட் படி யாரானாலும் எப்போனாலும் எந்த ஒரு முன்னறிவிப்பு இன்றி நம்ம என்ன பண்ண முடியும்னா கைது பண்ண முடியும். ஓகே, என்பவுல்டட் வித் சக்ஸஸ். என்பவுல்டட் அப்படின்னா என்கரேஜ்டு. ஆல்ரெடி வந்து சத்தியாகிரகம் நிறைய சத்தியாகிரகம் நிறைய இடத்துல பண்ணி அதில் உள்ள சக்ஸஸோட அந்த என்கரேஜ்மெண்ட்டோட காந்திஜி என்ன பண்ணுறாருன்னா அடுத்த நேஷ்னல் வைட் சத்தியாகிரகம் வந்து எதுக்கு அகென்ஸ்டாக பண்ணுறாருன்னா ரௌலட் ஆக்ட். ரௌலட் ஆக்டோட இயர் ரொம்ப இம்பார்ட்டன். 1990 தான் ரௌலட் ஆக்ட் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. திஸ் ஆக்ட் வாஸ் ஹரீட்லி, ரொம்ப அவசரமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அங்கே தான், அதாவது பார்லிமெண்ட் மாதிரி அங்கே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டிஸ்பைட், யாரோட எதிர்ப்பு அப்படின்னா மொத்த இந்தியன் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்க்கிறாங்க. இந்த இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து இந்தியன் மெம்பர்ஸும் இருப்பாங்க. தாதாபாய் நவ்ரோஜி அந்த மாதிரி கொஞ்சம் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க வேணான்றாங்க. அது மீறி இவங்க என்ன பண்ணுறாங்க, அதிபதியாக அந்த ரோட் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. எதுக்காக கொண்டு வராங்கன்னா அந்த கவர்மெண்ட் கேவ் எனாரமஸ் பவர்ஸ் டு ரெப்ரஸ் த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ். நிறைய நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், சத்தியாகிரகா இந்த மாதிரிலாம் கொண்டு வராங்கள்ல, இது எல்லாமே ஒடுக்கணும். இதுதான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ், இது எல்லாத்தையும் ஒடுக்கணும். அதை பண்ணுறவங்க பேர் பொலிட்டிக்கல். அந்த ஆக்டிவிஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிடென்ஷன், அப்படின்னா ஜெயிலில் அடைக்கிறது. டிடென்ஷனாக பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் வித்தவுட் ட்ரையல் ஃபார் 2 years. வித்தவுட் ட்ரையல் ஃபார் 2 years அப்படின்னா அவங்கள ஜெயிலில் போய் அடைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பெயிலோ இல்லை ஏதோ ஒரு லீகல் ப்ரொசீடிங் எதுவுமே பண்ண முடியாது, வெளியே வர முடியாது, 2 வருஷத்துக்கெல்லாம் வெளியே வர முடியாது. அந்த மாதிரி தான் இந்த ஆக்ட் சொல்லும். அப்போ இந்த ஆக்டை எதிர்த்து தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா சத்தியாகிரகா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் காந்திஜி. மகாத்மா காந்தி வாண்டட் நான் வைலண்ட் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் அகெயின்ஸ்ட் த அன்ஜஸ்ட் லா. இந்த ஒரு கேவலமான ஒரு லா, ஒரு நியாயமே இல்லாத ஒரு லாவுக்கு அகெயின்ஸ்டாக அவர் என்ன பண்ணுறாருன்னா நான் வைலண்ட் வந்து கொண்டு வர்றாரு. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா April 6. ஹர்தால் அப்படின்னா ஸ்ட்ரைக்குன்னு அர்த்தம். இது அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள எல்லா இடத்துலையும் உள்ளவங்களும் என்ன பண்ணுறாங்க, காந்தியோட பேச்சை கேட்டுட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ரேலிஸ் வேர் ஆர்கனைஸ்டு இன் வேரியஸ் சிட்டிஸ். ஒர்க்கர்ஸ் வெண்ட் ஆன் த ஸ்ட்ரைக் இந்த ரயில்வே ஒர்க் ஷாப் அண்ட் ஷாப்ஸ் க்ளோஸ் டவுன். ரயில்வே ஒர்க் ஷாப்பு பனிமலைன்னு சொல்லுவோம். இப்போ திருச்சியில் வந்து பொன்மலை இருக்குது, ஈரோடில் லோக்கல் ஷெட் இருக்குது. இங்கே உள்ள எல்லா ஷெட்டில் உள்ள ரயில்வே ஒர்க் ஷாப்பும் எந்த யாரும் வர வேலைக்கு போகல, எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அலார்ம்டு பை த பாப்புலர் அப்சர்ஜ் அண்ட் ஸ்கேடு. பிரிட்டிஷ்காரன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். பீப்புள் ரொம்ப குதித்து எழுந்துடுறாங்களே, இது மூலமாக நம்ம ரயில்வேஸ்க்கும் டெலகிராஃப்க்கும் வந்து டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு அஞ்சுறாங்க. அப்படியே பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிசைட் டு கிளாம் டவுன் த நேஷ்னலிஸ்ட்டு. நேஷ்னலிஸ்ட்னால் அந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ட், அவங்க நேஷ்னலிசம் வேணுங்கிறவங்க தான் நேஷ்னலிஸ்ட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது எப்படியாவது எந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் மூலமாக கிளாம் டவுன்னா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்து அவங்கள ஒடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. லோக்கல் லீடர்ஸ் வேர் பிக்ட் அப் ஃப்ரம் அமிர்தசரஸ். அமிர்தசரஸ்ங்கிறது பஞ்சாபில் உள்ள ஒரு ஏரியா. அங்கேருந்து லோக்கல் லீடர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, பிடிச்சிட்டு போகிறாங்க. அது மாதிரி காந்தியை வந்து டெல்லிக்குள்ளே வரக்கூடாதுன்னு அப்படின்னு பேர் பண்ணுறாங்க, தடை பண்ணுறாங்க. அப்போது April 6 ஸ்டார்ட் ஆகுது. April 10 பார்த்திங்கன்னா போலீஸ் இன் அமிர்தசரஸ் ஃபயர்ட் அப் ஆன் த பீஸ்ஃபுல் ப்ரொசஷன். நார்மலாக போராடிட்டு இருந்த மக்கள் மேலே போலீஸ்காரன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஃபயரிங் பண்ணிட்டான். இது இன்னும் வந்து பயங்கரமான ஒரு பெரிய போராட்டத்தை வந்து கொண்டு வருது. அப்போது பீப்புளெலாம் பேங்கு, போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் அடித்து நொறுக்குறாங்க. அப்போது இதை பார்த்துட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா மார்ஷியல் லானா இராணுவ சட்டம் சொல்லுவாங்க. இப்போ கொரோனா பீரியடில் கூட நம்மளுக்கு வந்து ஊரடங்கு சட்டம் போட்டாங்கல்ல, வெளியே 4 பேர் ரோட்டில் நடக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்களே, அந்த மாதிரி லா வந்துடும். அப்படி இருந்தால் தெருவில் யாரும் நடக்க முடியாது. அப்போ மார்ஷியல் லா வந்து இம்போஸ் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக ஜென்ரல் டயர் அவரோட கமாண்டில் தான் இதெல்லாம் நடக்குது. April 13 ஃபேமஸ் ஜாலியன் வாலாபாக் இன்சிடென்ட் டுக் பிளேஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இயர். April 13, 1919 ஜாலியன் வாலாபாக். அந்த டே த லார்ஜ் க்ரௌட் கேதர்டு இன் த என்க்ளோஸ்டு கிரவுண்ட் ஆஃப் ஜாலியன் வாலாபாக். பயங்கரமான ஒரு கூட்டம் வந்து அந்த கிரவுண்டில் கூடியிருக்கு. சம் கேம் டு ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் நியூ ரெப்ரெசிவ் மெசர்ஸ். ஒரு சில பேர் வந்து அந்த ரௌலட் லாக்கு அகேன்ஸ்டாக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து ஆனுவல் பைசாகிங்கிறது அவங்களுக்கு பொங்கல் திருவிழா மாதிரி அவங்க பஞ்சாப் மக்களுக்கு வந்து பைசாகிங்கிற ஒரு திருவிழா வந்து அதுக்காக வந்திருக்காங்க. பீயிங் ஃப்ரம் அவுட் சைட் சிட்டி மெனி வில்லேஜஸ் வேர் அன்அவேர் ஆஃப் த மார்ஷியல் லா தட் ஹேஸ் பீன் இம்போஸ்ட். அங்கே இருக்கிற சிட்டி பீப்புள், வில்லேஜஸ்க்கு யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஒரு ராணுவ சட்டம் போட்டிருக்காங்கிற விஷயம் தெரியாது. டயர் உள்ளே வரான், என்டர் த ஏரியா, பிளாக் த எக்ஸிட் பாயிண்ட். அந்த கிரவுண்டுக்கு ரொம்ப பெரிய எக்ஸிட் பண்ண கிடையாது, 2 பாயிண்ட், ஒன்று ஃப்ரண்ட்டு பேக்கு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓப்பன் ஃபயர், க்ரௌடில் வித்து ஃபயர் பண்ணுறான்.
நிறைய பேர் இறந்து போகிறாங்க. துப்பாக்கியில் அடிபட்டு இறந்தவங்களோட அதில் கிரவுண்டில் ஒரு கிணறு உண்டு. அந்த கிணத்துல விழுந்து இறந்தவங்க ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. அவரை விசாரிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டது இஸ் அப்ஜெக்ட் ஹி டிக்ளேர் லேட்டர். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்கிறாரு, த ப்ரொடியூஸ்டு மாரல் எஃபெக்ட். பிரிட்டிஷ்காரன் மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணேன். டு கிரியேட் த மைண்ட் ஆஃப் சத்யாகிரஹாஸ் த ஃபீலிங் ஆஃப் டெரர் அண்ட் அவர். பீப்புள் அந்த சத்யாகிரகாவோட மைண்டில் பிரிட்டிஷ்னு சொன்னாலே ஒரு டெரர் பயம், அவேர்னா பயம், அந்த மாதிரி பயத்தை கொண்டு வரது தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவார். த நியூஸ் ஆஃப் ஜாலியன்வாலாபாக் ஸ்ப்ரெட். இந்த ஜாலியன்வாலாபாக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. க்ரௌட் டுக் த ஸ்ட்ரீட் இந்த மெயினாக வந்து நார்த் இந்தியனில் பயங்கரமான ஒரு கலவரத்தை பண்ணியிருப்பாங்க. தேர் வாஸ் ஸ்ட்ரைக் கிளாஸஸ் வித் த போலீஸோட சண்டை. கவர்மெண்ட் பில்டிங்கில் அடித்து நொறுக்குறாங்க. இந்த கவர்மெண்ட் ரெஸ்பாண்ட் வித் பியூட்ரல் ரெப்ரஷன். பியூட்ரல்னால் கொடூரமாக என்ன பண்ணுறாங்கன்னா அடக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிங் டு ஹியூமனிட் அண்ட் டெரரைஸ் த பீப்புளை ஃபுல்லாக ஒரு வழி பண்ணிடுறாங்க. சத்யாகிரஹீஸ் வேர் ஃபோர்ஸ் டு ரப் த நோஸ் ஆன் த கிரவுண்டு. அவன் மூஞ்சை பிடிச்சி ரோட்டில் உரசுறாங்க மூக்கை. க்ரால் அந்த ஸ்ட்ரீட்டு. அவங்க ரோட்டில் போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா டவுண்டு தான் போகணும். இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும். த க்ராலிங் ஆர்டர்ஸ் பீன் அட்மினிஸ்ட்ரேட் பை பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அமிட் தெரஸ். டவுன் தான் போகணும். இன்கேஸ் போலீஸை பார்த்தா என்ன பண்ணணும், சல்யூட் வைக்கணும் டு ஆல் சாஹிப்னா போலீஸ், பிரிட்டிஷ் பீப்புளை சொல்கிறேன். பீப்புள் வேர் ஃபாக்டு வில்லேஜஸ். பீப்புள் ஃபாக்னா பெரம்பால் அடிக்கிறாங்க. வில்லேஜஸ் அரவுண்ட் த குர்ஜின்வாலா இன் பஞ்சாப் நவ் இன் பாகிஸ்தான் வேர் பாம்பு. அங்கே வந்து வெடி வைக்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட மகாத்மா காந்தி இந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் ஏற்பட்டுட்டு நம்மளோட ரோலே நான் வயலன்ஸில் பண்ணணும் அப்படின்னு வயலன்ஸ் ஆனோடனே அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அந்த மகாத்மா காந்தி என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த மூமெண்ட்டை கால் ஆஃப் எண்டு கொண்டு முடிச்சிருப்பார். வைல் ரவுலட் சத்யாகிரஹா ஹேஸ் பீன் வைட் ஸ்ப்ரெட் மூவ்மெண்ட் இன் ஸ்டில் லிமிட்டட் மோஸ்ட்லி இன் சிட்டிஸ் அண்ட் டவுன். இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்தாலும் அது ரொம்ப கம்மியான சிட்டிஸ்க்கும் டவுன்ஸ்க்கு மட்டும்தான் இருந்துச்சு. மகாத்மா காந்தி நவ் ஃபெல்ட் நீட் டு லான்ச் அ மோர் ப்ராட் பேஸ்டு மூமெண்ட் இன் இந்தியா. அப்போது இது நம்ம ட்ரெயின்டு சத்தியாகிரகம் அப்படின்னா நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா ட்ரெயின் பண்ணணும், அப்படி ஒரு ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம லான்ச் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. But was certain no such movement has organized without bringing the Hindu and Muslim close together. நினைக்கிறார் இந்த மாதிரி ஒரு ப்ராட் மூமெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமை இல்லாமல் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத அவர் நினச்சிக்கிட்டார். ஒன் வே ஆஃப் டூயிங் ஹி ஃபெல்ட். அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத ரெண்டு பேர்த்தையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு எந்த இஷ்யூவை எடுக்கிறாருன்னா கிலாஃபத் இஷ்யூ வந்து எடுக்கிறார். இந்த ஃபஸ்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஓட்டமன் துருக்கி வந்து டிஃபீட் ஆகிரும். ஓட்டமன் துருக்கிங்கிறது முஸ்லீம் எம்பையர். அண்ட் தேர் வாஸ் த ரூமர் தட் ஹார்ஸ் பீஸ் ட்ரீட்டி வாஸ் கோயிங் டு இம்போஸ் த ஓட்டமன் எம்பையர் ஸ்பிரிச்சுவல் ஹெட் ஆஃப் இஸ்லாமிக் வேர்ல்டு, காலிஃபான்னு சொல்லுவாங்க. அப்போ அவரோட பவர்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதெல்லாம் குறைச்சிருப்பாங்க, பவர்ஸே இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. அப்போ இதை பயன்படுத்திட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், ஹிந்து முஸ்லீம் இணைச்சிடலாம்னு சொல்லிட்டு காந்தியோட ஐடியா. அப்போ கிலாஃபத் கமிட்டி வாஸ் ஃபார்ம்டு இன் பாம்பே 1919 மார்ச். ரவுலட் ஆக்ட் 1919, ஜாலியன்வாலா பாக் April 30, 1919, கிலாஃபத் கமிட்டி 1919 மார்ச் பாம்பேயில் கொண்டு வராங்க. இதை யார், ஒரு யங் ஜென்ரேஷன் ஆஃப் முஸ்லீம் முகமது அலி அண்ட் சவுகத் அலி பிரதர்ஸ் வந்து தான் மகாத்மா கொண்டு வந்திருப்பாங்க. அவரோட மகாத்மா காந்தி டிஸ்கஸ் பண்ணி ஒரு மாஸ் ஆக்ஷன் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. மகாத்மா காந்தி இதை ஒரு பெரிய வாய்ப்பாக பயன்படுத்துகிறார். ஹிந்துவும் முஸ்லீமும் ஒரே ஒரு குடைக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவார். At the end, the Calcutta session of the Congress in September 1920, he convinced the other leaders of the need to start the non-cooperation movement in support of Khilafat as well as Swaraj. இப்போது எந்த ஒரு மூமெண்ட் கொண்டு வரனாலும் அப்படின்னா அந்த வருஷத்தோட எண்டில் காங்கிரஸோட ஆனுவல் மீட்டிங் நடக்கும். டிசம்பர் மாதம் நடக்கும். அதில் மேபி லாஸ்ட் சண்டே அந்த மாதிரி தான் நடக்கும். அப்போ அதில் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு பெரிய கோஆப்ரேஷன் மூமெண்ட் கொண்டு வர போகிறேன், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி பெர்மிஷன் கேட்பேன். அதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. சப்போர்ட் ஆஃப் கிலாஃபத் அண்ட் ஸ்வராஜ்னா செல்ஃப் ரூல், ஆட்டோனமஸ் இந்த மாதிரி வாங்குறது. ஒய் நான் கோஆப்ரேஷன், ஏன் நான் கோஆப்ரேஷன் வேணும்னு சொல்லி காந்தி சொல்கிறாருன்னா, காந்தியோட புக் த ஹிந்த் ஸ்வராஜ் 1909 மகாத்மா காந்தி டிக்ளேர் தட் பிரிட்டிஷ் ரூல் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா வித் கோஆப்ரேஷன் ஆஃப் இந்தியன்ஸ். இந்தியாவோட கோஆப்ரேஷன், இந்தியன்ஸோட கோஆப்ரேஷன் இல்லாமல் கண்டிப்பாக பிரிட்டிஷ் பீப்புளால் ரூல் பண்ணவே முடியாது. அட் சர்வே ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் கோஆப்ரேஷன்.
தி இந்தியன்ஸ் ரெஃப்யூஸ் டு கோஆப்ரேட், இந்தியன் எப்போ வந்து கோஆப்ரேட் பண்ண மறுக்கிறானோ அப்போது பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா would collapse within a year, சுவராஜ் would come. ஒரே வருஷத்தில் நம்மளுக்கு வந்து விடுதலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லுவார். ஹவு குட் நான் கோஆப்ரேஷன் பிகம் அ மூமெண்ட்? எப்போவுமே நம்மளை வீழ்த்தணும் அப்படின்னா நம்மளை பக்கத்தில் இருக்கிறவங்களால தான் வீழ்த்த முடியும், நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களால தான் வீழ்த்த முடியும். அந்த இதில் தான் அப்போது நம்ம கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரூல் பண்ண முடியாது அப்படிங்கிறது காந்தியோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. காந்திஜி ப்ரொப்போஸ் தட் மூமெண்ட் ஷுட் அன்ஃபோல்ட் இன் த ஸ்டேஜ். காந்திஜி அந்த மூமெண்ட்டை கொண்டு வராரு, நான் கோஆப்ரேஷன் கொண்டு வராரு. எடுத்த உடனேயும் எல்லா இடத்துக்கும் கொண்டு வரல, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அன்ஃபோல்ட் பண்ணுறாரு. இட் ஷுட் பிகின் வித் அ சரண்டர் ஆஃப் டைட்டில்ஸ் தட் கவர்மெண்ட் அவார்டட் அஸ் அ பாய்காட் த சிவில் சர்வீஸ். ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு சில இந்தியன் பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ 23ஆம் புலிகேசி படம் பார்த்திங்கன்னா அதில் கூட அந்த காமெடிஸ் கேட்பாங்க பிரிட்டிஷ்காரன்ட்ட, உங்கள் நாட்டில் கொடுக்குற உயரிய சர் பதவியை வந்து எங்கள் மன்னனுக்கு கொடுத்தீங்கன்னா சார் 23ஆம் புலிகேசின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் நாங்கள் ஆவலுடன் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சர் பட்டங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திறந்துடுவாங்க. காந்திக்கு பட்டம் கொடுத்துருப்பாங்க, வல்லபாய் பட்டேலுக்கு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டத்தை ஃபுல்லாமே இல்லை எனக்கு தேவையில்லை, ஒரு அவமானத்தின் சின்னமாக இருக்கிற அந்த பட்டம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிடுவாங்க. பாய்காட், புறக்கணிப்பு, சிவில் சர்வீஸ். இப்போது இந்தியாவில் வந்து ஐசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியன் சிவில் சர்வீஸ். இப்போ நம்ம ஐஏஎஸ்ன்னு சொல்கிறோம்ல, யூபிஎஸ்சி எக்ஸாம் சொல்கிறோம். அப்போ வந்து ஐசிஎஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி இந்தியாவில் சிவில் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேரை சொல்லலாம். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வேலையை விட்டு நாங்கள் பண்ண மாட்டோம்னு வெளியே வராங்க. ஆர்மி, போலீஸ், கோர்ட்டு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஸ்கூல், ஃபாரின் குட்ஸ் எல்லாத்தையும் புறக்கணிக்கிறாங்க. தென் இந்த கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் யூஸ் த ரெப்ரெஷன் த ஃபுல் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் கேம்பெயின் வுட் லான்ச்டு. இது மூலமாக என்னென்னா சுத்தமாக நாங்கள் கோஆப்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணுறாரு காந்தி. சம்மர் 1920 மகாத்மா காந்தி அண்ட் சௌகத் அலி டூர் எக்ஸ்டென்சிவ் என்ன பண்ணுறாரு, இந்தியா ஃபுல்லாக மூவ் பண்ணுறாரு. மூவ் பண்ணி இந்த மூவ்மெண்ட்டை பற்றின விஷயங்களை வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி சப்போர்ட்டை திரட்டுறார். மெனி வித்தின் த காங்கிரஸ் வேர் ஹவர் கன்சர்ன் அபவுட் த ப்ரொபோசல். நிறைய பேருக்கு வந்து ப்ரொபோசல் தெரியும், ஆனால் தே ஆர் ரெகுலண்ட் டு பாய்காட் த கவுன்சில் எலெக்ஷன். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா கவுன்சில் எலெக்ஷனை மட்டும் என்ன பண்ண மாட்டோம், புறக்கணிக்க மாட்டோம். இப்போ காங்கிரஸ் மெம்பரில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை எலெக்ஷனை பாய்காட் பண்ணுறதுக்கு அவங்க அன்வில்லிங், ரெகுலண்ட் அப்படின்னா அன்வில்லிங். அதே டைமில் வந்து பயப்படுறாங்க, இந்த மூமெண்ட் வந்து பயங்கரமான வயலன்ஸை ஏற்படுத்திடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இந்த மந்த் பிட்வீன் செப்டம்பர் அண்ட் டிசம்பர் தேர் வர் இன்டென்ஸ் டசில் அப்படின்னா கை கலப்பு. ஓகே, பயங்கரமான பிரச்சனை ஆகுது. இந்த செப்டம்பர் டிசம்பரில் இது வேணான்ட்டு காங்கிரஸ்குள்ளேயே பிரச்சனை வருது. இருந்தாலும் என்ன ஆகலை, ரெண்டு பேர்த்துக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் ஆப்போனன்ட்ஸ்க்கும் இடையில் ஒரு டைரக்ட் மீட்டிங் பாயிண்ட் எதுவுமே கிடைக்கல. ஃபைனலாக காங்கிரஸ் செஷன் நாக்பூர் செஷனில் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு வந்து க்ரீன் ஃப்ளாக் காட்டியாச்சு. காம்ப்ரமைஸில் ஒர்க் அவுட் அந்த நான் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம் வாஸ் அடாப்டட். இதோட நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிஃபரிங் ஸ்டாண்ட் வித்தின் த மூமெண்ட். ஒரு 3 ஸ்டாண்ட் இருக்கும், அது தனியாக பார்க்கலாம். தேங்க்யூ.